ஊற வைக்கவும் தேவையில்லை, அரைக்கவும் தேவையில்லைங்க. பச்சரிசி மாவு இருந்ததுன்னா இன்ஸ்டன்டா நினைச்ச உடனே இந்த கொழுக்கட்டை பண்ணிடலாம். சுவையும் சூப்பரா இருக்கும், சாஃப்டாவும் இருக்கும். நான் இன்னைக்கு வீட்டுல அரைச்ச பச்சரிசி மாவு, நீங்க கடை பச்சரிசி மாவும் யூஸ் பண்ணிக்கலாம். 2 கப் அளவுக்கு தலை தட்டி எடுத்திருக்கேங்க, அழுத்தி எடுக்க கூடாது. இப்ப அதே கப்ல 2 கப் அளவுக்கு தண்ணி அடுப்புல வச்சுக்கலாம். அது கூட ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு பொடி உப்பு சேர்க்கிறேன். நீங்க கல்லுப்பு கூட சேர்த்துக்கலாம். தண்ணி சூடானா போதுங்க, தண்ணி ரொம்ப கொதிக்கணும்னு கூட அவசியம் இல்லை. நல்லா சூடான தண்ணிய அப்படியே இந்த மாவோட சேர்த்திருங்க. 2 கப் மாவுக்கு 2 கப் தண்ணி சரியா இருக்கும். நீங்க யோசிக்கவே வேண்டாம். முழுவதுமா தண்ணிய சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கலந்துட்டு மூடி வச்சிருங்க. நல்லா மூடி வச்சிட்டீங்க அப்படின்னா அந்த சுடுதண்ணிலேயே பாதி வெந்துருங்க. இந்த மாவு நல்லா சாஃப்ட் ஆயிரும். கொஞ்ச நேரம் கழிச்சு ஓபன் பண்ணி நல்லா ஆறிடுச்சான்னு பாருங்க. ஆறினதுக்கு அப்புறமா நல்லா கை போட்டுட்டு பிசைஞ்சுக்கோங்க. எண்ணெய் வேணும்னா ஒரு ஸ்பூன் ஊத்திக்கோங்க. நான் எண்ணெய் எதுவும் ஊத்தல. நல்லா கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணீங்கன்னா நல்லா இந்த மாதிரி வந்துடும். ஒரு சொட்டு தண்ணி கூட எக்ஸ்ட்ராவா தேவையில்லை. ரொம்ப கெட்டியா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் தண்ணி ஊத்திக்கோங்க, போதும். அவ்வளவுதாங்க, மாவு ரெடி ஆயிருச்சு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து குட்டி குட்டியா உருண்டைகளா உருட்டிக்கலாம். நான் இந்த உருண்டைகளா உருட்டி நேரா இட்லி தட்டுல இல்லைன்னா இடியாப்ப தட்டுல கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு அதுலயே வச்சுக்கிறேன். இப்ப இது ஸ்டார்ட் பண்ணும் போதே நான் பாத்தீங்கன்னா இட்லி பாத்திரத்துல தண்ணி ஊத்தி வச்சுட்டேன், சிம்ல வச்சுட்டேன். தண்ணி சூடாயிட்டு இருக்கு. இப்ப இந்த உருண்டைகள் எல்லாம் உருட்டி தனித்தனியா வைக்கணும். அதாவது ஒண்ணு மேல ஒண்ணு இல்லாம நல்லா பரத்தி வச்சுட்டு அப்படியே தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறமா இட்லி பாத்திரத்துல வச்சு கரெக்டா 10 நிமிஷம் ஆஃப் பண்ணி எடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்க செக் பண்ணவே வேண்டாம், உருண்டைகள் சூப்பரா வெந்திருக்கும். இது இப்படியே சாப்பிடுறதுக்கே ரொம்ப சூப்பரா இருக்குங்க. ஆனா நான் இன்னைக்கு பொடி சேர்த்து தாளிக்கிறேன். கடாயில 2 ஸ்பூன் நெய் அல்லது தேங்காய் எண்ணெய் ஊத்திக்கோங்க. கடுகு, கடலைப்பருப்பு, உளுந்து பருப்பு உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்திக்கோங்க. கொஞ்சமா பெருங்காயத்தூள் கூட சேர்த்திக்கலாம். நான் இன்னைக்கு இட்லி பொடி சேர்க்க போறேன். இட்லி பொடியிலும் பெருங்காயத்தூள் இருக்கும், வேண்டாம்னா அவாய்ட் பண்ணிருங்க. இது கூட வேணும்னா கொஞ்சம் வெங்காயமும் பச்சை மிளகாவும் கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. இப்ப இது கூட ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு இட்லி பொடி சேர்க்கிறேன். நீங்க கருவேப்பிலை பொடி, பருப்பு பொடி, எந்த பொடியா இருந்தாலும் சேர்த்திக்கோங்க. ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டு இப்ப நம்ம வேக வச்சு எடுத்து வச்சிருக்கிற உருண்டைகளை இதோட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளவுதாங்க, ரெடி ஆயிருச்சு. நீங்க வெங்காயம் சேர்த்து வதக்கி இருந்தீங்கன்னா இன்னுமே நல்லா இருந்திருக்கும். நான் இன்னைக்கு சேர்க்கல. இப்ப நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிட்டு வேணும்னா கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை எல்லாம் கட் பண்ணி கூட நீங்க சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப சுவையா இருக்கும், சாஃப்டா இருக்குங்க. பச்சரிசி மாவுல பண்றது எப்படி இருக்குமோன்னு யோசிக்காதீங்க, நல்லா சாஃப்டா வரும். நான் சொன்ன ப்ரொபோர்ஷன்ல கரெக்டா பண்ணீங்கன்னா சாஃப்டா வரும். ரொம்ப நேரம் வேக வச்சாலும் பாத்தீங்கன்னா கெட்டி ஆயிரும். அதனால 8ல இருந்து 10 நிமிஷம் கரெக்டா இருக்கும் வேகிறதுக்கு. அவ்வளவுதாங்க, ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிருச்சு. ரொம்ப சிம்பிளா பண்ணிடலாம். டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்த்தியாவும் இருக்கும், ஃபில்லிங்காவும் இருக்கும்.